ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SashtiFoodPark. இந்த வீடியோவில் சப்பாத்திக்கு ஒரு அருமையான சைட் டிஷ் பார்க்க போகிறோங்க. அதுவும் ரெண்டே பொருளை வச்சு இந்த சைட் டிஷ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி பெருசாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் 2 எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிடுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ சப்பாத்தி சைட் டிஷ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேவையான அளவு ஆயில் விட்டுக்குங்க. ஆயில் ஹீட் ஆனதும் சோம்பு 1/2 ஸ்பூன் இதை சேர்த்துட்டு, சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் ஒன்றா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி இது ரெண்டையும் அடுத்தடுத்து சேர்த்து நம்ம வதக்கும் போது இது லாஸ்ட்டாக வெந்து வரும்போது ரெண்டும் சமமாக வெந்து வரும். ஒன்று நல்லா வெந்து ஒன்று கருகி அந்த மாதிரி இல்லாமல் ரெண்டுமே ஈக்குவலாக வெந்து வரும். இப்போ அது நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வெந்து வரட்டும். இதை இப்படியே 5 நிமிஷம் வதக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். அவ்வளோதான், சப்பாத்தி சைட் டிஷ் ரெடி. நான் சொல்லியிருக்க மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், இந்த டேஸ்ட்டும் உங்களுக்கு பிடிக்கும். இதையே சப்பாத்தி ரோலாகவும் செஞ்சு லஞ்சுக்கு கொடுங்க, நல்லாயிருக்கும். இந்த சைட் டிஷ் பண்ணுறதுக்கு 2 பொருள் போதும், அது 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.